நற்செய்தி. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். யோவான் 4:29-30-31. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் என்ற சமாரிய பெண்ணின் இச்செய்தி தான் புதிய ஏற்பாட்டின் முதல் மிஷனரியாக அவரை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாய் அமைகிறது. திருச்சபை கடவுள் நமக்கு செய்ததை பிறருக்கு அறிவிக்கும் ஊடகமாய் மாற வேண்டும் என்பதற்கு சான்றாக இந்த பெண்ணின் செயல் நமக்கு அமைந்துள்ளது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் கிறிஸ்தவர்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமானவைகளை நடப்பிப்பார்கள் என்ற நம்பிக்கையின் வாக்குறுதியை கொடுக்கின்றார். கிறிஸ்தவர்களாகிய நம்மிடம் இந்த உலகம் நல்ல தகவல்களை எதிர்பார்ப்பது மட்டுமல்ல, கற்றுக்கொள்ளவும் விரும்புகின்றது. நற்செய்தியை அறிவிப்பவர்களாக அல்ல, நற்செய்தியாகவே மாற வேண்டும் என்கின்ற கருத்தை அழுத்தம் கொடுக்கின்றது. சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று உலகத்திற்கு பிரதிபலிக்கும் சந்திரனை போன்று நம் வாழ்வு அமைய வேண்டும். சந்திரன் அடிக்கடி பூமிக்கும் சூரியனுக்கும் மத்தியில் வந்து சூரியனை மறைத்து இருளை உண்டாக்கி விடுகிறது. அதுபோல கிறிஸ்தவர்களாகிய நாமும் நற்செய்தியின் தகவல்களை வாழ்வில் இழந்து விடும்போது பிறர் கடவுளை காணக்கூடாதபடி செய்து விடுகின்றது. நற்செய்தியாகுதல் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கும் கடமை என்பதை உணர்தல் அவசியம். நற்செய்தி சொல்லுவதிலும் நற்செய்தி ஆவதே மேலானது. வார்த்தை வடிவில் நின்று விடாமல் செயல் வடிவத்தில் காட்டுதல், அதாவது வாழ்ந்து காட்டுதலும் கற்பித்தலும் சிறப்பு. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.